Taste the Daily. திமுக ஆட்சி வணிகர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் ஆதரவாக இல்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் அனைத்து தரப்பினரும் அவமதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறிய கருத்துக்கள் சிலவற்றை பார்ப்போம். மதுக்கடை மூடிடுவோம்னு சொல்லி கையெழுத்து போட்டார் ஐயா. மதுக்கடை வாணியம்பாடியில் மூடினதா எனக்கு தெரியல. வாணியம்பாடியில் மது போதைகள் மூலமாக நிறைய கொலை கொள்ளை வழிப்பறி அதிகமாக நியூஸ் வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 மாதத்துலேயே எத்தனை மரண ஓலங்கள் நீங்கள் பார்த்துன்னு தான் இருப்பீங்க. நியூஸ்க்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாணியம்பாடியிலே எனக்கு தெரிஞ்சு 4-5 கொலை நடந்துச்சு. ஸோ அதனால் வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படலை. பாதிப்பு நிறையாவே இருக்குது. வேலைக்கு பெண்கள் வேலைக்கு போகிறதுலேருந்து கல்லூரிக்கு போகிறதுலேருந்து பள்ளி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வெளியே போகணும். நானும் பெண் பிள்ளையை பெற்றிருக்கேன். அவங்கள வெளியே அனுப்புனா எனக்கும் ரொம்ப பயத்தோடவே அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த ஆட்சியில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய டைம் எடுத்துகிட்டு போயிட்டு மனுக்களை கொடுப்போம். அந்த மனுக்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தாங்க. வீட்டு வரி பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபாய் இருந்த இடத்த வீட்டு வரிக்கு குறைஞ்சபட்சம் 600 ரூபாயிலிருந்து 650 ரூபாய் பார்த்தீங்கன்னா வீட்டு வரியாக உயர்த்திருக்கிறாங்க. மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் 4 முறை உயர்த்தி